ஒருவனை ஒரு பிசாசு கட்டி வைத்திருந்தால், அவனை ஏதோ ஒரு விதத்துல அடிமைப்படுத்தி இருந்தா, இன்னொரு பிசாசு என்ன பண்ணும்? வா, வெரி குட், இப்படிதான் செய்யணும், நீ ஏன் இப்படி பண்ணான்னு கேட்காதான். சோதரம். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச வரேன்னு புரிஞ்சிருக்கும். அழிந்து போகிற ராஜ்யத்தை உடைய பிசாசானவன் ஒற்றுமையாய் இருக்கிற பொழுது, அழியாத நித்திய ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம, அழியாத நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராகிய நாம இந்த ஒற்றுமையோடு இருக்கிறோமா? அல்லேலூயா. புரியுதா? நான் கேட்கறது புரியுதா? பிசாசு அவனுக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய ராஜ்யம் அழிந்து போகணும். ஸ்தோத்திரம். இப்ப சொல்ல போனா இந்த ராஜ்யம் எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. நான் அதுக்காக தான் நான் முதல்ல சொன்னேன், பிரிவினை இருக்கிற எந்த ராஜ்யமும், தனக்குத்தானே எதிராக இருக்கக்கூடிய எந்த ராஜ்யமும் ஒரு நாள் என்ன போகும்? பாழாய் போகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவருக்கு ஸ்தோத்திரம் எங்கே சென்றாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் அவனை பின்பற்றினார்கள். எங்கே போனாலும் ஸ்தோத்திரம் அவருக்கு தனியாக இருக்க முடியாது. சிலர் வியாதிஸ்தர்களாக இருந்தபடினாலே இயேசுவிடத்திலே போனால் வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நம்பி இயேசுவை பின்பற்றினார்கள். அதே போல சிலர் ஸ்தோத்திரம் அப்பம் கிடைக்கும், அவர் எங்கே போனாலும் ஸ்தோத்திரம் வெறுமே அனுப்ப மாட்டார், அவர் பேசுவார், ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்வார், ஏதோ ஒன்றை செய்துவிட்டு திருப்பி அனுப்புகிற பொழுது திருப்தியாக அப்பம் புசித்து நாம போகலாம் என்று சொல்லி அப்படி ஒரு கூட்டம் அவரை பின்பற்றினார்கள். இன்னும் சிலர் பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவார், ஸ்தோத்திரம், இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பின்பற்றினார்கள். சிலர் கர்த்தருடைய வார்த்தைக்காக பின்பற்றினார்கள். இயேசுவிடத்திலே போனால் ஜீவ வார்த்தைகள் உண்டு. அல்லேலூயா. இயேசுவிடத்திலே போனால் அவர் ஜீவன் தருகிற நல்ல உபதேசங்களை, நல்ல வார்த்தைகளை பேசுவார் என்று அவரை பின்பற்றினார்கள். இப்படி ஸ்தோத்திரம் எப்படி பார்த்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு கூட்டம் ஜனங்கள் ஏதோ ஒரு விதத்திலே அவரை பின்பற்றி கொண்டே இருந்தார்கள். ஆனபடியினாலே ஆண்டவருக்கு தனித்து போய் ஓய்வெடுப்பதற்கோ அல்லது ஸ்தோத்திரம் இளைப்பாறுவதற்கோ இடம் நேரம் இல்லாதிருந்தது. ஸ்தோத்திரம். அப்படித்தான் மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே ஒரு குருடும் ஊமையுமான ஒரு மனுஷனை யாரிடத்துல? இந்த இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அதே சம்பவத்தை மார்க் எழுதும்பொழுது எழுதுகிறார். ஸ்தோத்திரம். அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று எண்ணி சிலர் இயேசுவை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியோ ஆண்டவர் பிஸியாக இருந்தார். அவர் பிஸியாக இருந்ததுனால ஸ்தோத்திரம் அவரிடத்துல ஸ்தோத்திரம் ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து எப்பொழுதும் அவரை நெருக்கி கொண்டிருந்த பொழுது ஒரு நபரை கொண்டு வருகிறார்கள். அவர் எப்படிப்பட்டவர்? குருடர். ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவர்? பேச முடியாதபடிக்கு ஊமையா இருந்தவர். அந்த ஊமையா இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவருக்கு பின்னாலே உள்ளாக ஒரு பிசாசு இருந்தது. பிசாசு என்ன பண்ணிருந்து அந்த நபரை பேச முடியாதபடிக்கு ஊமையனாய் வைத்திருந்தது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஊமையனை பார்த்து ஸ்தோத்திரம் வாய் பேச முடியாதவனை பார்த்து சுகம் அடைவாயாக என்று சொல்லவில்லை, அவனுக்குள்ளே இருந்த பிசாசை துரத்தினார், விரட்டினார். இப்பொழுது அவர் என்ன பண்றார்? ஸ்தோத்திரம் பேச ஆரம்பிக்கிறார். ஸ்தோத்திரம். இப்படி பேசின உடனேயே கூட இருந்த ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் பிரமிப்பை உண்டு பண்ணது. சில ஜனங்கள் சொல்லுகிறார்கள் ஸ்தோத்திரம் இவர் எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார் என்று சொல்லுகிறார்கள். சிலர் இவர் நசரேயனாகிய இயேசு அல்லவா என்று சொல்லுகிறார்கள். சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? ஸ்தோத்திரம் இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா. இப்படி இவர்களுக்குள்ளே பேச்சு போய்கொண்டே இருக்கிற வேளையிலே ஸ்தோத்திரம் ஒருவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் சில கூட்ட ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இவர் பிசாசுகளின் தலைவனாலே இந்த பிசாசை துரத்துகிறார். எப்படி துரத்துகிறார்? பெயல்சோபினாலே, அதாவது பிசாசுகளுடைய தலைவனாலே பிசாசை வைத்து இந்த பிசாசை துரத்துகிறார். அதனாலே தான் இவரிடத்தில் இப்படிப்பட்ட இந்த அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்லி அவர்கள் இப்படி சொன்ன உடனேயே அதற்கு பதிலாக இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதைத்தான் நாம இப்போ வாசித்து தியானிக்க போகிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு சொல்லுகிறார், அவர்கள் சிந்தனைகளை அறிந்து தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் என்னவாகும்? பாழாய் போயிரும். எந்த பட்டணம் என்ன ஆயிரும்? பாழாய் போயிரும். அது எந்த வீடா இருந்தாலும் தனக்கு தானே பிரிந்திருக்கிற, தனக்குள்ளேயே பிரிவாய் இருந்தால் அது என்னவாகிவிடும்? பாழாய் போய்விடும் என்று சொல்லுகிறார். சோதரன், அதாவது நம்ம ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறோம்னா 4 பேரும் தனக்குத்தானே பிரிந்து இருந்தால் என்ன ஆயிருமா? அந்த வீடு பாழாய் போயிடும். ஒரு பட்டணம் இருக்கிறது, அந்த பட்டணத்தில் இருக்கிற மனுஷர்கள் அவர்களே ஒற்றுமை இல்லாமல் 4 அல்லது 5 குழுவினர்களாக பிரிந்து ஒருவருக்கு ஒருவர் விரோதமான காரியங்களை செய்தால் அந்த பட்டணம் எப்படி போயிடும்? பாழாய் போயிடும். ஒரு ராஜ்யத்தை குறித்து அவர் முதலாவது ஒரு ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார். தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் அல்லேலூயா அது பாழாய் போய்விடும். அல்லேலூயா. வேதாகமத்தில் அப்படி சில ராஜ்யங்கள் பாழாய் போயிருக்கிறது.
எந்த ஒரு ராஜ்யமும் தன் சொந்த ராஜ்யத்தோடு அல்லது எந்த ஒரு சோதரம் அரசாங்கமாயிருந்தாலும் தன்னுடைய அரசாங்கத்தோடு எப்படிதான் இருக்கணும்? இசைந்து சால்வாகத்தான் இருக்கணும். ஆனா எதிராக எழும்ப கூடாது. அல்லேலூயா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல தாவீது இஸ்ரவேலோடு போரிடும்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது. யாரு? தாவீது சோதரம் பெலிஸ்தருடைய ராஜாவாகிய ஆகீஸ் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படியாய் போகிறார். அப்படி போகிற பொழுது தாவீதும் அவர்களோடு கூட போகிறார். சோதரம் தாவீது யாரு? 16வது அதிகாரத்திலேயே இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யாரு? தாவீது. இஸ்ரவேலுடைய ஒரு ராஜா இப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார். இது நிச்சயமாக நம்ம நேரடியாக பார்த்தோம் என்றால் தன் சொந்த தேசத்தோடு தன் சொந்த ராஜா யுத்தத்திற்கு போக முடியாது. அதை கர்த்தர் என்ன பண்றாரு? அழகா ஞானமாக பிரித்து விடுகிறார். சோதரம் ஏன்னா எந்த ஒரு ராஜ்யமும் எந்த ஒரு அரசாங்கமும் தன் சொந்த அரசாங்கத்தோடு யுத்தம் பண்ணினால், பிரிவினையை உண்டு பண்ணினால் அது என்ன போகும்? பாழாய் போகும். இதே சம்பவம் ராஜாக்களின் புஸ்தகத்திலே நம்முடைய சாலமோனுக்கு பிற்பாடு ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தன் சொந்த ராஜ்யத்திலே அவர்கள் 2 குழுவினராக பிரிகிறார்கள். அல்லேலூயா. 2 கோத்திரம் சாலமோனுடைய குமாரனையும் மற்ற 10 கோத்திரங்கள் கலகம் பண்ணி சோதரம் யெரொபெயாமையும் பின்பற்றினபடியினாலே தனக்குத்தானே விரோதமாய் மாறினபடினாலே அந்த ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. இதே காரணத்தினாலே பின்பு எருசலேம் நகரம் பாழ்கடிக்கப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். அவர்கள் எப்படி போனார்கள்? தனக்குள்ளேயே தன் சொந்த ராஜ்யத்துக்குள்ளேயே பிரிவினையை வளர்த்து கொண்டார்கள். அப்போ இதெல்லாம் நான் எதற்காக பேசுறேன்னா 12ஆம் அதிகாரம் 25க்கு அடுத்தது 26வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா மத்தேயு வாசிக்கலாம். சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்ப சொல்றாரு, சாத்தானை சாத்தான் துரத்தினால். ஜனங்கள் என்ன சொன்னாங்க? இவன் பிசாசுகளின் தலைவனாலே அல்லது பிசாசினாலே பிசாச துரத்துறான். ஆனா இயேசு சொல்லுகிறாரு, சாத்தான் துரத்தினால். எப்படி? சாத்தான இப்போ ஒரு பிசாசு ஒருவனுக்கு என்ன கொண்டு வருகிறது? ஊமையாக பேச முடியாதபடிக்கு ஒரு பலவீனத்தை கொண்டு வந்துட்டு. இப்போ ஒரு பிசாசு பலவீனத்தை கொண்டு வந்த உடனே பக்கத்துல இருந்த இன்னொரு பிசாசு, என்ன உன்னாலதான் இப்படி செய்ய முடியுமா, அல்லது நீ தான் இதை செய்வியா, அல்லது நீ ஏன் இப்படி செஞ்சான்னு சொல்லிட்டு அவனுடைய வாயை திறந்து விட்டுச்சுன்னா இப்ப என்ன பண்ணுது? சாத்தான துரத்துது. ஆமென். சாத்தானே சாத்தானுக்கு விரோதமா என்ன பண்ணுது? பிரிவினையை செய்கிறது. அப்படி செஞ்சா அவனுடைய ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? அல்லேலூயா. சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, ஆனா அது நிலைக்கிற ராஜ்யமா? அல்லேலூயா. சாத்தானுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? என்றைக்காவது ஒரு நாள் அது அழிய போகிற ராஜ்யம். அல்லேலூயா. அப்படிதானே? உண்மையாகவே ராஜ்யம் யாருடையது? கர்த்தருடையது. அவர் ஸ்தோத்திரம் சீசர்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுத்த அந்த இடத்துல கடைசியாக ஜெபித்து முடிக்கிற பொழுது அந்த வார்த்தையை சொல்லுகிறார், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே. யாருடையது? ராஜ்யம் யாருடையது? கர்த்தருடையது. அப்ப கர்த்தருடைய ராஜ்யம் மட்டும்தான் நிலை நிற்கும். அல்லேலூயா. இன்னும் பிளாத்துவிடத்துல போய் சோதரம் பிளாத்துவுக்கு அவர் பதில் கொடுக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சோதரம் என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. அப்படி இருந்திருந்தால் என்னுடைய சீசர்கள் என்னை உம்முடைய கையிலே கொடுக்காதபடிக்கு போராடி இருப்பார்கள். அப்படித்தானே? அப்போ அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அது நித்திய ராஜ்யம், அது இந்த பூமிக்குரியது அல்ல. ஏனென்றால் பூமிக்குரிய ராஜ்யம் எல்லாமே நிலை இல்லாதது, அது என்றைக்காவது ஒரு நாள் அழிந்து போகக்கூடிய ஒரு ராஜ்யம். ஸ்தோத்திரம். அந்த ராஜ்யத்தை குறித்து இன்னொரு இடத்துல சொல்லுகிற பொழுது, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏன் உங்களுக்குள்ளே இருக்கிறது? பரிசேயர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள், உம்முடைய ராஜ்யம் எப்பொழுது வரும், எப்படி வரும், எங்கே வரும் என்ற பலவித கேள்விகளை இயேசுவிடத்தில் எழுப்புறதுனால இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்வதற்கு ஏதுவாகவும் இருக்காது. ஆனா தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. அது என்ன என்றால் உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. எங்க? நம்ம சர்ச்சுக்குள்ள அல்லது நமக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஆளுகை இருக்கிறது, அந்த பரலோகத்தின் ஆளுகை, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல அப்படி செய்தால், அதாவது பிசாசுக்கு எதிராக இருந்தா என்ன செய்ய முடியாதாம்? அவனுடைய ராஜ்யம் நிலை நிற்க முடியாது. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இத கண்டிப்பா பிசாசால செய்ய முடியாது. அவன் என்ன பண்ணுவானா? பிசாசு இன்னொரு பிசாசுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க மாட்டான், அல்லது பிரிவினையை கொண்டு வர மாட்டான். இங்க பிரிவினை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோதரம் நம்ம பிரிவினையை எடுத்துக்கொண்டால் ஒரு சாத்தானுக்கு விரோதமாக பிரிவினையை கொண்டு வர மாட்டான். அல்லேலூயா. அதாவது அழிந்து போகிற ராஜ்யத்திற்கு அதிபதியா இருக்கிற ஒரு பிசாசானவன் எப்படி இருக்கிறானா? பிரிவினை இல்லாம
ஐக்கியமா இருக்கிறானா. எப்படி? ஒருத்தன் ஸ்தோத்திரம் ஒருவனை ஒரு பிசாசு கட்டி வைத்திருந்தால், அவனை ஏதோ ஒரு விதத்துல அடிமைப்படுத்தி இருந்தா, இன்னொரு பிசாசு என்ன பண்ணும்? வா வெரி குட், இப்படிதான் செய்யணும், நீ ஏன் இப்படி பண்ணான்னு கேட்காதான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச வரேன்னு புரிஞ்சிருக்கும். அழிந்து போகிற ராஜ்யத்தை உடைய பிசாசானவன் ஒற்றுமையா இருக்கிற பொழுது, அழியாத நித்திய ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம, அழியாத நித்திய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராகிய நாம இந்த ஒற்றுமையோடு இருக்கிறோமா? அல்லேலூயா. புரியுதா? நான் கேட்கறது புரியுதா? பிசாசு அவனுக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய ராஜ்யம் அழிந்து போகணும். ஸ்தோத்திரம். இப்ப சொல்ல போனா இந்த ராஜ்யம் எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. நான் அதுக்காக தான் நான் முதல்ல சொன்னேன், பிரிவினை இருக்கிற எந்த ராஜ்யமும், தனக்குத்தானே எதிராக இருக்கக்கூடிய எந்த ராஜ்யமும் ஒரு நாள் என்ன போகும்? பாழாய் போகிறோம். அல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரம் தமிழ்நாட்டில் கூட ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாதனால, பிரிவினை இருந்ததுனால இப்பொழுது உடைக்கப்பட்டது. எல்லாருக்கும் தெரியும். அப்போ பிரிவினை அப்படிங்கிறது ஒண்ணு எங்க இருந்தாலும் அது என்ன ஆகும்? ஒரு நாள் என்ன பண்ணும்? அழிக்கப்பட்டு போய்விடும். ஸ்தோத்திரம். நிலை நிற்காது. அப்போ நிலை நிற்காத ராஜ்யத்தை உடைய பிசாசானவன் எப்படி இருக்கிறானா? அவன் ஒற்றுமையா இருக்கிறானா, பிரிவினை இல்லாம, தனக்குத்தானே விரோதம் செய்யாம, தனக்குத்தானே ஒற்றுமையா இருக்கிறானா. ஆனா ஸ்தோத்திரம், நாம எப்படிப்பட்டவர்கள்? அழியாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம, அல்லேலூயா, அப்படி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா, முதலாம் நூற்றாண்டு கிறிஸ்தவத்திலேயே, முதலாம் நூற்றாண்டு திருச்சபையிலேயே இந்த பிரிவினை வந்துட்டு. அல்லேலூயா. முதலாம் நூற்றாண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு முதலாவது சபைகள் ஸ்தாபிக்கப்பட்ட போதே ஸ்தோத்திரம், அங்க என்ன ஆயிட்டுன்னா, கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு பிரிவினை அங்கேயே ஆரம்பித்து விட்டது. இந்த பிரிவினை எங்கே வருகிறதோ அதற்கான அர்த்தம் என்னது? ராஜ்யம் என்ன பண்ணணும்? அழிக்கப்படணும். ஸ்தோத்திரம். மேல தனக்குத்தானே விரோதமாய் இருக்கிற எந்த ராஜ்யமும் என்னாகும்? பாழாய் போகும். ராஜ்யத்தை பாழாய் போக்கணும் அப்படிங்கிற பிசாசுடைய தந்திரம் முதலாம் நூற்றாண்டு திருச்சபையிலே ஆரம்பமாயிற்று. அல்லேலூயா. 1 கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிற பொழுது ஸ்தோத்திரம், கொரிந்தியர் சபை எப்படிப்பட்ட சபை? கொரிந்தியர் சபை அப்படி ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள்ளே நிலையான சபை. அதை பற்றி அநேக குணங்களை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட சபை இடத்திலே பவுல் சொல்லுகிற பொழுது ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10 முதல் வசனங்களை வாசித்தோம் என்றால், சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஒரு நிமிஷம், இதுல பிரிவினை இல்லாமல், அது திரும்ப வாசிங்க. பிரிவினை இல்லாமல், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதுடன் ஏக யோசனையுடன் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஏன்னா அங்க ஒரு பிரிவினை வந்துட்டு. புரியுதா? பிரிவினை இல்லாமல் இருக்கணும்னு ஒரு புத்தியை சொல்றாரு. அதற்கு காரணம் என்ன? அந்த சபையில ஒரு பிரிவினை வந்துட்டு. அப்படி கீழே வாசிக்கலாம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குளோவியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. இரண்டாவது என்ன வந்துட்டு? வாக்குவாதம் வந்துட்டு. முதல்ல என்னது? பிரிவினை. இரண்டாவது வாக்குவாதம். எங்க? முதல் நூற்றாண்டு திருச்சபையில. ஸ்தோத்திரம். எங்க? பவுலால ஸ்தாபிக்கப்பட்ட கொரிந்து என்கிற பெரிய ஒரு சபையில. அடுத்தது, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் இப்ப சொல்றாரு பாரு, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன். இப்படி இப்போ ஒரு சபையில பாருங்க 4 விதமான குரூப் வந்துட்டு. ஒருத்தன் சொல்றானா, யாரு? பவுலை சேர்ந்தவன். பவுல் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? சோதரம், அவர் பயங்கரமா பக்தி வைராக்கியமா சோதரம் எல்லா யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அழிக்க போகிற இடத்துல கர்த்தரே அவரை பார்த்து, கர்த்தரே அவரை தரிசித்து, தரிசனத்தை பெற்று அப்படி ஊழியத்துக்கு வந்தவர். அவர் பிரசங்கம் பண்ணினா அப்படி அதிரும். சோதரம், நான் அவரு கூட இருக்கிறவன், நான் அவரை சார்ந்தவன் ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான், நான் அப்போலோவை சார்ந்தவன். அப்போலோ எப்படிப்பட்டவன் தெரியுமா? இன்னொருவன் சொல்றான், நான் கேபாவை சேர்ந்தவன். கேபா சோதரம் இயேசு கிறிஸ்துவோடு தண்ணீர நடந்த ஒரே ஆளு கேபா தான்ப்பா. சோதரம், அவரை மாதிரி ஒண்ணு முடியாது, நான் அவரை சேர்ந்தவன், நீங்க எல்லாம் வேற. ஒருவன் சொல்ல, நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன். இப்படி முதலாம் நூற்றாண்டு திருச்சபைக்குள்ளேயே ஒரு என்ன வந்துட்டு? பிரிவினை வந்துட்டு. அல்லேலூயா. முதலாம் நூற்றாண்டு திருச்சபையிலேயே பிரிவினை வருதுன்னா, கொரிந்து பட்டணத்து திருச்சபையிலேயே பிரிவினை வருதுன்னா, சோதரம், நமக்குள்ள இது வாரது சாதாரண விஷயம். அல்லேலூயா. அதற்கான அந்த பிரிவினை வருகிறதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சோதரம் 3ஆம் அதிகாரத்தில், அதே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீங்கள் குழந்தைகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல, யாரு குழந்தைகள்? அப்படிப்பட்ட பலவீனப்பட்டவர்களே, நீங்கள் குழந்தைகளாய் இருக்கிறீர்கள், நீங்கள் பலன் கொள்ளவில்லை, நீங்கள் பாலை குடிக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல அந்த 1லிருந்து வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும். பாருங்க, ஆவிக்குரியவர்கள் இல்லாம மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறதுனால இந்த பிரிவினை வருது. புரியுதா? யார்கிட்ட இந்த பிரிவினை, இந்த கிரியை செய்து பார்த்துடுங்க.
ஆவிக்குரியவர்கள் இல்ல, அவர்கள் சோதரம் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறதுனால சோதரம் பிசாசு ஒன்னா இருக்கிறான், திருச்சபைக்குள்ள ஒற்றுமை இல்ல. ஸ்தோத்திரம். வேற உலகத்தான் ஒற்றுமையா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்துல 4 பேர் 5 பேர் இருந்தா நமக்குள்ள ஒற்றுமை இல்ல. காரணம் என்னது? நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்தது கீழே, கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் ஸ்தோத்திரம். உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பாருங்க, மறுபடியும் ஒரு அடிப்படை உபதேசத்தை, இந்த பால் அப்படிங்கிறது ஒரு குழந்தைகளுக்கு, குழந்தை வளர்ச்சி அடைவதற்கு ஒரு முதல்ல கொடுக்கக்கூடிய ஆகாரம் தான் என்னது? பால். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு முதல்ல அவனுக்கு தேவையான அந்த உபதேசத்தை சொல்ல வேண்டிய அந்த பொறுப்பு தான் என்னது? பாலை கொடுக்கிற ஆகாரம். பால், அதாவது முதல்ல ஒரு கிறிஸ்தவனா இருந்தா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற அந்த உபதேசம் தான் என்னது? பாலுக்கு இணையானது. இப்போ அந்த உபதேசத்தை பெற்றுட்டு இந்த பிள்ளை வளர்ந்துடணும். ஆனா வளர்ச்சி இல்லாதனால மறுபடியும் இதே உபதேசத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. மறுபடியும் நீங்க ஒற்றுமையா இருங்க, மறுபடியும் நீங்க பிரிவினையா இருக்காதுங்க, மறுபடியும் இதே உபதேசம் வருது, நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் நடந்து கொள்ளாதீர்கள், ஆவிக்கு உரியவர்களாய் நடந்து கொள்கிறேன். மீண்டும் அதே பாலாகாரத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. கீழே வாசிக்கலாம். பொறாமை, வாக்குவாதம், உங்களுக்குள்ள இருக்கிறபடியால், பேதங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம், நமக்கு தேவையான ஆகாரம், அதாவது நமக்கு தேவையான வார்த்தை நமக்கு தினம் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. அல்லேலூயா. எது செய்யணும், செய்யக்கூடாது, ஆவிக்குரியவர்களாய் மாறுவதற்காக நாம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். மாம்சத்துக்குரியதை நம்ம விட்டு விலகணும்னு சொல்லி அநேக விதமான ஸ்தோத்திரம் என்னது உபதேசங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கு. இதை கேட்கிறோம் ஸ்தோத்திரம், அதனால ஒரு பலன் வருகிறது, அதை நாம பெற்றுக்கொள்ளுகிறோம். வெளியே போனதுக்கு பிறகு வளர்ச்சி இல்லாம மறுபடியும் இதே ஆகாரத்துக்காக இயங்குகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உபதேசத்தை கேட்கிறோம், நாளைக்கு இதே உபதேசத்தை எதிர்பார்க்கிறோம், நாளைக்கு அதே உபதேசத்தை கேட்கிறோம், மறுநாள் வந்தா ஸ்தோத்திரம் மீண்டும் நம்முடைய நிலைமை எப்படிதான் இருக்கு? ஸ்தோத்திரம், இன்னைக்கு நான் வீட்டுல போனேன், அதே சண்டை, அதே பிரச்சனை, ஸ்தோத்திரம் நான் வாக்குவாதம் பண்ணிட்டேன், தர்க்கம் பண்ணிட்டேன். அப்ப என்ன பண்ணணும்? அதற்கேற்றமான மறுபடியும் அதே பாலுக்கு இணையான ஒரு ஆகாரம். அல்லேலூயா. இதற்கான காரணம் ஸ்தோத்திரம், நம்மிடத்துல பலன் இல்லை. ஸ்தோத்திரம். இன்னொன்று வாக்குவாதங்கள், பொறாமைகள், இது எங்க இருக்கு? சபைக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அழிந்து போகிற ராஜ்யத்தை உடைய பிசாசு சபைக்குள்ள சோதரம் அவனுக்குள்ள ஒற்றுமையா இருந்து சோதரம் அவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட பார்க்கிறான். ஆனா அழியாத ராஜ்யத்தை உடையவர்கள் சின்ன விஷயங்களுக்கு சோதரம், ஒரு சகோதரருக்குள்ள சோதரம், ஒரு சகோதரிகளுக்குள்ள சோதரம், ஒன்றுமில்லாத விஷயங்களை பெருசாக பயன்படுத்தி பெருசாக எடுத்து சோதரம், அவர்கள் அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க சோதரம், அவர்கள் செய்கிறத நான் எதுக்கு செய்யணும், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம எடுத்து வெளியே கொண்டு வருகிறதுனால இது நேரடியாக என்ன தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுகிறோம் நாம? அல்லேலூயா. அழிவுக்கு நேராக. எங்க? தேவராஜ்யத்தை கட்ட வேண்டிய நாம எல்லாம் யாரு? தேவராஜ்யத்தை கட்டணும். ஆனா சோதரம் நம்முடைய கைகளினாலேயே இந்த தேவராஜ்யத்தை இடித்து போடுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இதற்கான காரணம் நமக்குள்ளே ஒற்றுமை இல்லாததுனால, நமக்குள்ளே பிரிவினை இல்லாததுனால. நாம ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவர் நமக்கு விரோதமாகவோ அல்லது சபைக்கு விரோதமாகவோ குடும்பத்துக்கு விரோதமாகவோ அல்லது புத்தீனமாகவோ ஏதோ ஒரு காரியத்தை பேசிட்டா அல்லது ஏதோ ஒன்றை செஞ்சிட்டா நம்முடைய கண்கள் நேரா எங்க போகுது? இந்த நபர் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, அல்லேலூயா, இந்த நபர் எனக்கு விரோதமா இப்படி பேசிட்டாங்க, அல்லது இந்த நபர் எனக்கு திருச்சபைக்கு விரோதமா இதை செஞ்சிட்டாங்கன்னு நமக்கு நேரா அவர்களுக்கு நேராகத்தான் நம்முடைய பார்வை போகிறது. இதனால தான் நம்ம என்ன பண்றோம்? இவர் இப்படி பேசிட்டாரு, எனவே நான் இதை செய்ய மாட்டேன், இவர் இப்படி பண்ணிட்டாரு, அதனால நான் இவர் கூட ஐக்கியமாய் போக மாட்டேன். நமக்குள்ள இருக்கிற ஐக்கியம் கெடுவதற்கான முக்கிய காரணம் இதுதான். ஒரு நபர் ஒரு காரியத்தை பேசினா நாம அவரே பேசினதா எடுத்துக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட விடாதபடிக்கு தடை செய்கிற பொல்லாத ஆவிகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது. அல்லேலூயா. அதாவது நீங்க நல்லா ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், நல்லா ஊழியங்களை செய்கிறவர்களா இருக்கலாம், வேதத்தை வாசிக்கிறவர்கள் யாரா வேணாலும் இருக்கலாம். ஸ்தோத்திரம். வசனம் சொல்கிறது, தாவீது எப்பொழுதும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்துக் கொண்டிருந்தவன். அப்படித்தானே? அவன் சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட தாவீதை பிசாசு என்ன பண்ணானா? அவன் இருதயத்தை ஏவினானாம். ஜனங்களை என்ன பண்ணணும்? தொகையேற்றணும், அவர்களை எண்ணிக்கை பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாவீதை என்ன பண்ணானா? அவனுடைய இருதயத்தை ஏவினானாம். யார? கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருக்கிற தாவீதை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தாவீதே பிசாசு ஒரு காரியத்திற்காக ஏவ முடியும்னா, அல்லேலூயா, உங்களையும் என்னையும் ஈஸியா ஏவிடலாம். ஈஸியா சில வார்த்தைகளை நம்ம வாயில போட்டுடலாம்.
அல்லேலூயா. நம்ம நல்லா தான் பேசிட்டு இருப்போம். ஆனா ஈஸியா சில வார்த்தைகளை அதுல விட்டுருவோம். அது சோதரம் என்ன ஒருத்தர் என்ன பண்ணிரும், அவர்கள் இருதயத்தை பாதிச்சிரும். ஆனா இந்த பாதிக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கணும், இந்த நபர் பேசல, இவருக்கு பின்னால ஏதோ ஒன்று என்ன எதற்காக இந்த நபருக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியத்தை கெடுக்கும்படியாக ஒரு சத்துருவின் கிரியை இருக்கிறதுங்கிறத நாம புரிந்து கொள்ள. இதுதான் ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீர்கள், ஆவிக்குரியவர்களா இல்லை என்று பவுல் ஏன் சொல்றாருன்னா, யோ இங்க நடக்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாத வேறொரு யுத்தம். அல்லேலூயா. இப்ப எனக்கு விரோதமா இவன் பேசுறானா, இவன் பேசலப்பா, அவனுக்கு பின்னால அல்லேலூயா, அவனுக்கு பின்னால ஒரு கிரியை நடக்கிறது நம்ம கண்களுக்கு தெரியல. நீ என்ன பண்ணணும், உன்னுடைய யுத்தம் அதற்கு நேரா இருக்கணும். நீ அதை விட்டுக்கிட்டு சோதரம் நேரா காண்கிற சகோதரன் இடத்திலோ சகோதரி இடத்திலயோ உன்னுடைய சோதரம் உன்னுடைய கோபத்தையோ அல்லது உன்னுடைய ஏதோ ஒரு காரியத்தை காட்டி நீ பேசாம இருந்தா யாருக்கு நஷ்டம்? நம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதில், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதில் ஒரு இழுக்கு உண்டாகிவிடும். அல்லேலூயா. உதாரணமாக பேதுருவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பேதுரு ஒரு இடத்துல சோதரம் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே என்று பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். சோதரம் அதற்கு முன்பாக பேதுரு இடத்துல எல்லா சீசர்கள் இடத்திலும் இருக்கிற பொழுது ஆண்டவர் கேட்கிறார், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறார். சிலர் யோவான் ஸ்நானகன் என்று உண்மை சொல்லுகிறார்கள், சிலர் உண்மை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், சிலர் உண்மை எலியா என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பதில சொன்ன உடனே பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு சோதரம். இயேசு கிறிஸ்து மறுபடியும் திருப்பி சொல்றாரு, சீமோனின் குமாரனாகிய யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பாருங்க எப்படி மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல. பாப்போம் இவனுக்குள்ள மாம்சிகன்னு ஒண்ணு இருக்கா? மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தல. அப்ப இவன் ஆவிக்குரியவன் தானே. வெளிப்படுத்தினது யாரு? அடுத்தது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற பிதா எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பாருங்க. பிதாவே நேரடியா வெளிப்பாடு கொடுக்கிறாரு சோதரம். அப்படி வெளிப்பாடை பெற்றவனேயே அடுத்தது கீழே சோதரம் ஆண்டவர் சொல்றார், நீ தேவனுக்குரியவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கிறாய். இது மத்தேயு மார்க்கலை அவர் சொல்லுகிற பொழுது அந்த பிசாசை துரத்துகிற அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறதற்கு முன்பாக எல்லா சீசர்களையும் அவர் திரும்பி பார்த்தார் என்று அங்க எழுதியிருக்கும். எல்லாரையும் பார்க்கிறாரு. அவன் அந்த சோதரம் மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ உமக்கு இப்படி எல்லாம் சம்பவிக்க கூடாது, சோதரம் நீர் இப்படி பாடுபடக்கூடாது, இதெல்லாம் உமக்கு நடக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சோதரம் இவர் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறதற்கு முன்பாக மற்ற எல்லா சீசர்களையும் அவர் பார்த்தாராம். பார்த்துட்டு பேதுருவை திரும்பி பார்த்து சொல்றாராம், அப்பாலே போ சாத்தானே. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு தெரிஞ்சது இது பேதுரு பேசல. அல்லேலூயா. ஏன்னா சோதரம் பேதுரு எப்படிப்பட்டவன்? மாம்சத்துக்குரியவன் அல்ல. இவன் பரலோகத்திலிருந்து பிதாவால் வெளிப்பாடுகளை பெறுகிறவன். பிதாவினாலே சோதரம் பெரிய பெரிய காரியங்களை சொல்லுகிறவன். பரலோகத்தின் வெளிப்பாடு பெறக்கூடிய இந்த நபர் இதை பேசுகிறதற்கான வாய்ப்பு இல்லை என்பது யாருக்கு புரிஞ்சது? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்திருந்தது. அல்லேலூயா. இந்த தெரிதல், இந்த அறிவு நமக்கு வரணும். அல்லேலூயா. ஆமென். சோதரம் நம்ம என்ன சொல்றோம்? இதுக்கு நேரா மாட்டி பேசுறோம். இவர் பெரிய வெளிப்பாடெல்லாம் பேசுற ஆளு, பேசுற பேச்ச பாத்தியா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன நினைச்சார்? என்ன சொன்னாரு? சோதரம் இவன் பிதாவின் இடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெறுகிறவன். நிச்சயமா இவன் இதை பேசியிருக்க மாட்டான். இவனுக்கு பின்னால என்ன செய்யறது? பிசாசினுடைய செயல் இருக்கிறது என்பதை கரெக்டா புரிஞ்சு கொண்டு என்ன பண்ணாரு? அப்பாலே போ சாத்தானே சாத்தானை விரட்டிட்டாரு. நாம என்ன பண்றோம்? நம்முடைய ராஜ்யம் கட்டப்படாமல் இருப்பதற்கான காரணம் தெரியுமா? நாம என்ன பண்றோம்னா, ஒருவேளை அப்படி ஏதோ ஒரு சூழ்நிலை வந்த உடனேயே இந்த பேதுரு எப்படி பரலோகத்திலிருந்து வெளிப்பாடை பெற்றவன், நாம அதையே அவனுக்கு விரோதமாக திருப்பிடுறோம். எப்படி? பெரிய பெரிய வெளிப்பாடு உள்ளவன், பரலோகத்திலிருந்து தரிசனத்தை பெறுகிறவன் பேசுற பேச்சாயா இது? அல்லேலூயா. என்ன புரிதல் இருக்கணும்? இதை இவன் பேசல, இவனுக்கு பின்னால ஏதோ ஒரு பிசாசுடைய தந்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. அதை புரிந்து கொண்டோம் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. அதை புரிந்து சோதரம் அப்பாலே போ சாத்தானே. நமக்கு மனிதர்கள், இப்போ சொல்றேன், எப்பவும் சொல்றேன், மனிதர்கள் நமக்கு விரோதிகள் கிடையாது. அல்லேலூயா. மனிதர்கள் சோதரம் எப்பவும் நமக்கு விரோதியோ அல்லது நமக்கு விரோதமாக பேசுகிறவர்களோ அல்ல, அவர்கள் மூலமாக கிரியை செய்கிற. அல்லேலூயா. அதற்காக தான் நான் சொல்றேன், அது யாராக இருந்தாலும் சோதரம் பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்தவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர். அவர் மறுரூப மலைக்கு கூட்டி போனாரு சோதரம். ஆமென். கடல்ல நடந்தாரு சோதரம். வேற பேதுருவை பற்றி பெரிய பெரிய அவர் எல்லா இடங்களிலும் 12 சீசர்கள்ல ஒருவராக நேரடியாக கூடவே இருந்தவர். அப்படிப்பட்ட பேதுரு 5 நிமிஷத்துக்கு முன்னால வெளிப்பாடை பெற்றவர். அடுத்தது சொல்றாரு, சில நொடிகள்ல சோதரம் அவருடைய பேச்சு மாறுகிறது. அல்லேலூயா. இந்த மாற்றம் யாருக்கு வேண்டும் என்றாலும் வரலாம். அல்லேலூயா. அவர் பெரிய வெளிப்பாடு பெற்றவர் சோதரம். இவர் பெரிய சோதரம் இப்படியெல்லாம் ஆராதிக்கிறவர், இவர் அந்நிய பாஷை பேசுறவர், இவர் அப்படி இருக்கிறவர், இப்படி இருக்கிறவர் அப்படின்னு அதுக்குமே நமக்கு சோதரம் சொல்ல முடியாது. யாரிடம் இருந்து வேண்டுமானாலும் புத்தியீனமான பேச்சுக்கள் வெளிப்படலாம். ஆனா அதை
எடுத்துக்கொள்ளுகிற விதம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம இங்கதான் நீங்க ஆவிக்குரியவர்களா அல்லது மாம்சத்துக்குரியவர்களா என்பதை உங்களை நிர்ணயிக்கும். அல்லேலூயா. மாம்சத்துக்குரியவர்களா இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த நபர் எனக்கு விரோதமா பேசுறாரு. அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருந்தீர்கள் என்றால், அல்லேலூயா, இந்த நபர் மூலமாக எங்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க பிசாசானவன் தந்திரம் செய்கிறான். இந்த நபர் மூலமாக எங்கள் திருச்சபையை கட்ட விடாமல் எங்கள் திருச்சபையுடைய வளர்ச்சியை கெடுப்பதற்காக ஏதோ ஒரு ஆவி கிரியை செய்கிறது. அல்லேலூயா. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி சாத்தானை என்ன பண்ணுவீங்க? கடிந்து கொள்வீர்கள். ஸ்தோத்திரம். சிலர் இயேசு கிறிஸ்து பேதுருவை தான் கடிந்து கொண்டார் என்று சிலர் பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு இடத்துல மட்டும் ஸ்தோத்திரம் பேதுருவை பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி இருப்பாரு. பாக்கி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது மறுதலித்த வேளை கூட அவர் அதை சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அந்த பேதுருவை இவர் சேவ் பண்ணணும், அந்த பேதுருவை தன்னிடமாக வைத்துக் கொள்ளணுங்கிறதுல கர்த்தர் ரொம்ப தெளிவா இருந்தார். அல்லேலூயா. அவன் மூலமாக இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தமும் குறையல. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுடைய திட்டங்களும் அழிந்து போகல. இயேசு கிறிஸ்துவுடைய எந்த வாழ்க்கையும் பரிசுத்த வாழ்க்கையும் சீர்கடல. அல்லேலூயா. ஒன்றே ஒன்று ஸ்தோத்திரம், அவனுக்குள்ளே இருந்த பிசாசை அதட்டி அவனை இழுத்து கொண்டார். அல்லேலூயா. ஆனா நாம என்ன பண்றோம் தெரியுமா? இந்த நபர் தான் பேசினார், இந்த நபர் தான் எனக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சார்னு சொல்லி அந்த நபரை நாம புறக்கணிப்பதனால அடுத்து அந்த நபர்கிட்ட பேச மாட்டோம். அடுத்து அந்த நபரை பார்த்தா திரும்பிக்கிடுவோம். ஸ்தோத்திரம். அந்த நபருக்கூட நம்முடைய ஐக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது. இதைத்தான் பிசாசு எதிர்பார்க்கிறான். உங்களுக்குள்ளே எந்த ராஜ்யமும் தனக்குத்தானே விரோதமாக இருந்தால், தனக்குத்தானே ஒரே பக்கத்துல இருந்து ஆராதிப்போம் ஆனா விரோதம், ஒரே ஊழியத்தை செய்வோம் ஆனா விரோதம். இதைதான் பிசாசு பார்க்கறான். இதுக்கு தான் வெயிட் பண்றான். இதை கொண்டு வரணும். ஏன்னா ஸ்தோத்திரம், அங்க வசனம் சொல்லுகிறது, எந்த ராஜ்யமும் இந்த ராஜ்யம் அந்த ராஜ்யம் என்று சொல்லல. ஸ்தோத்திரம். அது எந்த ராஜ்யமா இருந்தாலும், தேவனுடைய ராஜ்யமாகவே இருந்தாலும், அதாவது திருச்சபையாகவே இருந்தாலும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்து இருக்குமே ஆனால் அந்த ராஜ்யம் பாழாய் போகும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய பார்வைகள் எப்படி இருக்கிறது? ஏன்னா திருச்சபையில அல்லது குடும்பத்துல இப்படிப்பட்ட அநேக பாதை வழியாக தான் நாம கடந்து வருகிறோம். யாரோ ஒருவர் நமக்கு விரோதமாக பேசுகிறார்கள். யாரோ ஒருவருடைய பேச்சு நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துகிறது. யாரோ ஒருவருடைய செயல்கள் குடும்பத்தையோ அல்லது ஊழியங்களையோ உடைக்கிறது போல இருக்கிறது. இப்ப நாம இந்த நபர் எனக்காக இதை செஞ்சிட்டார், இந்த நபர் எனக்காக எங்க குடும்பத்துக்கு விரோதமாக எங்க ஊழியத்துக்கு விரோதமாக இதை செஞ்சிட்டார் அப்படின்னு நம்ம அந்த நபரை ஒதுக்கி இருந்தால், ஒருவேளை இயேசு கிறிஸ்து பேதுருவை ஒதுக்கி இருந்தா என்ன இருக்கும்? பேதுரு தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி போட்டிருப்பார். ஆனால் ஆண்டவர் பேதுருவை வெறுக்கவில்லை, பேதுருக்கு பின்னால் இருந்த பிசாசின் தந்திரத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம அதை தான் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சோதரம் அல்லது திருச்சபையில, ஊழியங்களில, வேலைகளில எங்கேயாவது நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் இருந்தால், அல்லது நமக்கு விரோதமான காரியங்கள், நமக்கு பிடிக்காதவைகளை செய்து அந்த நபருக்கும், அதாவது சண்டை மூட்டுகிற காரியம், இந்த நபருக்கும் எனக்கும் ஒரு சண்டை, என் மனைவிக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை, சோதரம் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு பிரச்சனை, இத சோதரம் நம்ம நேரடியா பார்க்காம இதற்கு பின்னால ஒரு பிசாசுடைய தந்திரம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், அல்லேலூயா, நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. நம்முடைய சபை ஈஸியா வளர்ந்துரும், குடும்பங்கள் ஈஸியா ஆசீர்வதிக்கப்பட்டுரும், ராஜ்யம் பாழாய் போகாது. அல்லேலூயா. நாம எல்லாமே தேவனுடைய கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அவயவங்கள், அப்படித்தானே சோதரம்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் ஒருவரையும் வெறுதே வீணாக எங்கேயுமே வைக்கல. அது வீடா இருக்கலாம், திருச்சபையா இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம். எங்க உங்களை வச்சிருக்கிறாரோ அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த திட்டத்தை உடைக்கணும், சீர்குலைக்கணும் அப்படிங்கிறதுல தான், அந்த திட்டம் தான் தேவனுடைய ராஜ்யத்துடைய வளர்ச்சி. உங்களை கொண்டு ஏதோ ஒரு வேலையை செய்ய வச்சு அதன் மூலமாக உங்க குடும்பத்தை கட்டுவது, உங்களை கொண்டு ஏதோ ஒரு ஊழியத்துல உங்களை பயன்படுத்தி அது மூலமாய் திருச்சபையை கட்டுவது, இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துடைய திட்டம், தேவனுடைய திட்டம். அப்ப பிசாசு என்ன பண்ணுவான்? அதை உடைக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகளாவில சோதரம் பல யுத்தங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். எந்த தேசமாவது தன் சொந்த தேசத்தின் மேல யுத்தம் செய்யுமா? செஞ்சிருக்கா? செய்யாது. சோதரம். ஒருவேளை சோதரம் கடல் படையா இருக்கலாம், விமானப்படையா இருக்கலாம், அல்லது சோதரம் தரைப்படை, இப்படி எல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா? இப்போ சோதரம் கடல் வழியா போய் யுத்தம் பண்ணுகிற கப்பல் படை, சோதரம் நான் தான் பெரிய ஆளு, சோதரம் நான் மட்டும் போதும்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற சோதரம் என்ன ஒரு விமானப்படையை அது குறிவைத்து தகர்க்குமா? தகர்க்காது. விமானப்படை சோதரம் தரைப்படையா இல்ல, அவர்களுக்கெல்லாம் ஒரு இலக்கு இருக்கிறது. இவர்கள் யார்?
எங்கள் ராஜ்யத்தினுடையவர்கள், எங்கள் தேசத்திலே உடையவர்கள். சோதரம், நாங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, அவனை தான் நாங்க அழிக்கணும். அல்லேலூயா. இந்த உணர்வு நமக்குள்ள வரணும், திருச்சபையாருக்கு வரணும். என் சகோதரனோ, என் பக்கத்துல இருக்கிறவனோ, என் திருச்சபையை சார்ந்த என்ன ஒருவரோ நமக்கு எதிரியோ அல்லது நமக்கு லக்கோ இல்ல. அல்லேலூயா. அவரவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் மூழ்கி போய் ஸ்தோத்திரம், நீரின் வழியாக போய் உடைக்க வேண்டும் என்பது ஒரு கப்பல் படைக்கு நோக்கம் என்றால், விமானம் வழியாக சென்று தூரத்தில் இருக்கிறதை அழிக்க வேண்டியது இன்னொருடைய இலக்கு. ஸ்தோத்திரம், இது ரெண்டையும் சேர்ந்து ஸ்தோத்திரம் தரை வழியாய் போக முடியாது. தரை வழியாய் போக வேண்டும் என்றால் சுரங்கங்கள், பதுங்கு குழிகளை பயன்படுத்தி போய் அழிக்க வேண்டியது இன்னொரு இலக்கு. இவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் எதிரியை அழிக்க முடியும். அல்லேலூயா. அதே போல ஊழியத்துல ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. அந்த வேலையின் மூலமாக தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். இதை கட்ட விடாதபடிக்கு தடை செய்கிறதாம் பிசாசுடைய வேலை, தந்திரம். அல்லேலூயா. எதற்கு? ஒருவருக்கு ஒருவர் பிரிவினை, ஒருவருக்கு ஒருவர் குழப்பம், ஒருவருக்கு ஒருவர் கசப்பு, ஒருவருக்கு ஒருவர் பொறாமைகள், ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதங்கள். அல்லேலூயா. இதையெல்லாம் கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை எப்படியாவது கட்ட விடாதபடிக்கு, திருச்சபையை வளர விடாதபடிக்கு, குடும்பங்கள் ஆசீர்வதிக்க விடாதபடிக்கு பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம். இதை ஜெயிக்கணும்னா ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்காமல் ஆவிக்குரியவர்களாய் இருந்து. அல்லேலூயா. உங்களுக்கு முன்னால வருகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் என்ன? சோதரம், எதற்காக இந்த காரியம் எனக்கு நேராக சம்பவிக்கிறது? ஏன் இந்த சகோதரன் என்கிட்ட வந்து இதை பேசணும் அப்படின்னா, இவன் மூலமாக ஏதோ ஒரு கிரியை என்னுடைய வளர்ச்சியை கெடுக்க, என்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க பிசாசு கிரியை செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரியதா இருக்கும். அப்படி ஆவிக்குரியதா இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. இன்னைக்கு சோதரம், அநேக குடும்பங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள். சோதரம், 4 பேர் இருக்கிற ஒரு ஜபத்துல ஒற்றுமை இல்லை, 4 பேர் இருக்கிற ஒரு மினிஸ்ட்ரியில சோதரம் பிரச்சனை. காரணம் சோதரம், பிசாசுடைய தந்திரம். ஏன்னா இந்த 4 சகோதரனும் இணைஞ்சிட்டா ஒரு கட்டடத்துக்கு 4 பில்லர் எப்படி இருக்கிறதோ, 4 தூண்கள் எப்படி இருக்கிறதோ, அதே போல ஒரு ஊழியத்தை இவர்கள் வளர்த்துருவாங்கிறது பிசாசுக்கு நல்லா தெரியும். பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் சோதரம், நல்லா இருக்கிறவர்களை, நல்ல ஊழியம் செய்கிறவர்கள் அல்லது குடும்பத்துல நல்லா சம்பாதித்து கொண்டு வந்து கொடுக்கிறவர்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை உருவாக்கி சோதரம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க பார்க்கிறான். உங்களுடைய முயற்சியை, வளர்ச்சியை தடை செய்ய பார்க்கிறான். இதை நீங்க ஒரு ஆவிக்குரியவர்களாய் இருந்து புரிந்து கொள்ளணும். அப்படி புரிந்து கொண்டா மட்டும்தான் பிசாசுக்கு விரோதமாக நீங்க போர் செய்ய முடியும். அப்பாலே போ சாத்தானே என்று தைரியமாய் சொல்ல முடியும். மனிதனை அல்ல, மனிதனுக்கு பின்னால கிரியை செய்கிற அந்த ஆவியை நீங்க அதட்ட முடியும். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சோதரோ, எந்த மனிதர்களோ சோதரோ, எந்த நபர்களோ எங்களுக்கு இலக்கு அல்ல, எதிரி அல்ல. சோதரோ, எங்களுடைய வளர்ச்சிகளை, ஆவிக்குரிய வளர்ச்சிகளை தடை செய்கிற பொல்லாத ஆவியை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ளணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழிந்து போகிற ராஜ்யத்தை உடைய பிசாசு, அவன் ஸ்தோத்திரம் தன்னுடைய ராஜ்யத்திற்காக ஒற்றுமையாக பிரிவினை இல்லாமல் வேலை செய்கிற பொழுது, அழியாத நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற நாங்கள் எங்களுக்குள்ளே அதைவிட அதிகமான ஒரு ஒற்றுமையை, ஒரு கனத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் எங்களுக்கு விரோதமாய் பிசாசு கிரியை செய்வது உண்மைதான். அதை மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து நாங்கள் இது நாள் வரைக்கும் எதிர்கொண்டதுனால பல தோல்விகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் இனிமேல் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்து அதை ஜெயிக்க எங்களுக்கு பலன் தார். அதை ஜெயிக்க எங்களுக்கு பலன் தார். உடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.